கிங் ஆஃப் க்ளோரி சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுது பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கப் போகும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு உங்களை திரும்ப ஒரு விசை அழைப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வரும். கடந்த 40 நாட்களுக்கு மேலாய் நாம் தேவ சமூகத்திலே உபவாசம் இருந்து நாம் ஜெபத்திற்கு எல்லாம் ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையினுடைய பாடுகள் அற்புதமானது. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கலாத்தியர் 6வது அதிகாரம் வசனம் 14. கலாத்தியர் 6வது அதிகாரம், Galatians chapter 6 verse 14, வசனம் 14. அதை நாம் ஒருவர் சத்தமாய் வாசிக்க நாம் கேட்போம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அதனுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டேன். நாம எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும்? எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ஏனென்றால் சிலுவை அத்தனை மேன்மையானது, அத்தனை அற்புதமானது. அது ஒரு தியாகம். சிலுவையிலே தியாகத்தை பார்க்கலாம், சிலுவையிலே அன்பை பார்க்கலாம், சிலுவையிலே சமாதானத்தை பார்க்கலாம், சிலுவையிலே தேவனுடைய அந்த பரலோக ஆசீர்வாதத்தை நமக்காக கொடுக்கும்படி
தேவன் எடுத்துக்கொண்ட தியாகத்தை நாம் பார்க்கலாம். சிலுவை அத்தனை ஆச்சரியமானது. சிலுவையை கழுத்தில் போட்டுக்கொள்வதல்ல முக்கியம், அந்த சிலுவை நமக்கு கொடுத்த அந்த மேன்மையை ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையில் அறிந்திருக்கணும். வேதம் முழுவதும் நாம் ஆராய்ந்து பார்த்தால் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினால், சிலுவை பாடுகளினால் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் அநேகம். இயேசு கடந்து போன வேதனை அநேகம். முதலாவதாக இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே தண்டிக்கப்பட்டார். அவர் தண்டிக்கப்பட்டார். சிலுவை மரத்திலே இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டார். எதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார்? நம்முடைய பாவத்திற்காக அவர் தண்டிக்கப்பட்டார். அதுதான் சிலுவை மரத்தை, அந்த சிலுவையை நான் ஏன் மேன்மையாய் கருதுகிறேன் என்றால், எனக்காக என்னுடைய இடத்திலே ஒருவர் மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டார். என் பாவத்திற்காக எனக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொடுக்கும்படி அவர் சிலுவையிலே அவர் தண்டிக்கப்பட்டார். அது ஒரு தண்டனை. பிலாத்து ஒரு தண்டனையை இயேசுவுக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை வாரினால் அடிப்பித்து அவரை சிலுவையிலே அறைந்து சாகடிக்க வேண்டும் என்கிற ஒரு தண்டனை. இரண்டாவதா இயேசு சிலுவையிலே காயப்படுத்தப்பட்டார். He was wounded. அவருடைய கரங்கள் ஆணினால் துளைக்கப்பட்டது. அவருடைய சரீரம் எல்லாம் காயப்படுத்தப்பட்டது. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவர் காயப்பட்டார். எதற்கு தெரியுமா? வேதம் சொல்கிறது, அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம். இன்றைக்கு நாம் சுகமாக வாழ வேண்டுமானால், ஆத்துமாவிலே ஒரு சுகம், சரீரத்திலே ஒரு சுகம் நமக்கு தேவைப்பட வேண்டுமானால், இயேசு கிறிஸ்து நமக்காக காயப்பட்டார். He was wounded. நமக்காக அவர் காயப்பட்டார். ஆகவே தான் சிலுவை அத்தனை மேன்மையானது. மூன்றாவதாக, நாம் பாவத்திலிருந்து விமோச்சனம் பெறுவதற்காய் இயேசு பாவமானார் என்று வேதம் சொல்கிறது. அவர் பாவி அல்ல, பாவமாக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார். நிரபராதியான அவர் குற்றவாளியாய் தீர்க்கப்பட்டார். பாவம் அறியாத அவர் நம்முடைய பாவத்தை அவர் மேல் பிதாவானவர் சுமத்தினார். ஆகவே தான் அவர் பாவமானார் என்று வேதம் சொல்கிறது. சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று பவுல் சொல்வதற்கு அர்த்தம், இயேசு என்னுடைய பாவத்திற்காய் பாவமானார், என்னுடைய அக்கிரமத்திற்காய் அவர் பாவமானார். இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே அவர் மரித்தார். சிலுவை மரத்திலே அவர் மரித்தார். அன்றைக்கு ஆதாமை ஏவாளை உருவாக்கி ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிக்கிற நாளிலே, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று அந்த கட்டளையை ஆண்டவர் வைத்தார். அந்த கட்டளையை பின்பற்றாத ஆதாமும் ஏவாளும் மரித்தார்கள். தங்கள் ஆத்துமாவிலே மரித்தார்கள். நித்திய ஜீவனை இழந்தார்கள். தேவனோடு உள்ள உறவை இழந்தார்கள். இயேசு கிறிஸ்து அதற்காக மரணத்தை அவர் ருசித்தார். தெய்வம் சாவாமை உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது. கடவுள் மரிக்க முடியாது. கடவுள் மரித்து போனால் சூரியன் சூரியனாய் இருக்காது, சந்திரன் சந்திரனாய் இருக்காது. இந்த யூனிவர்ஸ் எல்லாமே தலைகீழாய் மாறி போகும். சகலத்தையும் ஆள்கிறவர் ஆண்டவர். அவர் நமக்காக மரணத்தை ருசித்தார். இயேசு கிறிஸ்துவின் வடிவிலே பிதாவானவர், அந்த திரியேக தேவன் இயேசுவின் வடிவிலே இறங்கி வந்தார். அதுதான் உண்மை. ஏதோ ஒரு மனுஷனாய் ஒரு சரீரம் அவருக்கு தேவைப்பட்டது. எபிரேயர் புஸ்தகத்திலே, எனக்கு ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தப்படுத்தினீர். அந்த சரீரம் மனுஷ சரீரம் தான். ஆனால் அந்த சரீரத்திற்குள் இருந்தவர் தேவாதி தேவன். ஆமென். அந்த சரீரத்துக்குள் பிதாவினுடைய தெய்வத்தினுடைய பரிபூரணம் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. அந்த தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் சிலுவையிலே அவர் மரித்தார். வேதம் சொல்கிறது, இயேசு நமக்காக அவர் தரித்திரரானாராம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆடைகளை அவர்கள் பங்கு போட்டுக் கொண்டார்கள். அவர் ஏறக்குறைய நிர்வாண கோலத்தில அவர் சிலுவையிலே அவர் தொங்கினார். அவருக்கென்று கல்லறை கூட இல்லை. யாரோ ஒருவன் அவர் மேல் இறக்கப்பட்டு தனக்கு வைத்திருந்த ஒரு புதிய கல்லறையை ஆண்டவருக்கு கொடுத்தார். அவர் கரத்திலே, அவருடைய இடுப்பிலே, அல்லாவிட்டால் அவரிடத்திலே ஒரு பணப்பை இருந்ததாய் வேதம் சொல்லவில்லை. அவர் அணிந்திருந்த கடைசி அங்கியின் கூட எடுத்துக்கொண்டார்கள். அவர் நம் நிமித்தமாய் தரித்திரரானார். நம்மை ஐஸ்வர்யமாய் மாற்றும்படி இயேசு தரித்திரரானார். என அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை
ஆவிக்குரிய ரீதியில் ஐஸ்வர்யமாக்குகிறார். சமாதானமற்று கிடந்த நம்முடைய வாழ்க்கையில இயேசு சமாதானம் என்கிற ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். நம்பிக்கையற்று இருந்த நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நம்பிக்கை என்கிற ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். ஒருவேளை பொருளாதார ரீதியில நாம் கஷ்டப்பட்டு கடன் பாரங்களுக்குள் இருப்பமையானால் இயேசு கிறிஸ்து அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்ன தெய்வம் நம்மை ஐஸ்வர்யமாய் அவர் மாற்றுகிறார். நம் நிமித்தம் அவர் தரித்திரரானார் என்று வேதம் சொல்கிறது. நம் நிமித்தம் அவர் அவமானப்படுத்தப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தினார்கள். போகிற வருகிற எல்லாரும் அவரை பார்த்து சொன்னார்கள், தன்னைத்தானே ரட்சிக்க திராணை அற்றவர், மரித்தோரை உயிரோடு எழுப்பினாயே, இந்த சிலுவையிலிருந்து நீ இறங்கி வர முடியாதா என்று அவரை அவமானப்படுத்தினார்கள். கன்னத்திலே அறைந்தார்கள், அவர் முகத்திலே துப்பினார்கள், அவருடைய தலையிலே முற்கிரீடத்தை வைத்து அவரை ராஜா என்று சொல்லி ஏளனம் பண்ணார்கள். ஏன் தெரியுமா? நம்முடைய அவமானத்தை, நாம் இழந்து போன அந்த மகிமை, அந்த ஆதாம் இழந்து போன அந்த மகிமையை திரும்ப நாம் பெறுவதற்காக இயேசு அவமானத்தின் சின்னத்தை போல அந்த சிலுவையிலே அவர் தொங்கினார். இயேசு புறக்கணிக்கப்பட்டார். எல்லாரும் அவரை புறக்கணித்தார்கள். அவரோடு கூட 3.5 வருஷ காலம் அவரோடு கூட வாழ்ந்த அவருடைய அன்பு சீஷன் அவரை காட்டி கொடுத்தார். அவர் நம்பின தன்னுடைய சீஷர்களுக்கெல்லாம் முந்தினவன் என்று அழைக்கப்பட்ட தன்னுடைய அன்பு சீஷன் பேதுரு அவரை மறுதலித்தார். அவருடைய அன்பு சீஷனாய் இருந்ததான அநேகர் அவரை விட்டு ஓடி போனார்கள். எந்த ஜனத்திற்காய் அவர் வந்தாரோ அந்த ஜனமே அவரை புறக்கணித்தது. ஏன் தெரியுமா? பிதாவானவர் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாய் பிசாசினுடைய வஞ்சனையினாலே துரத்தி விடப்பட்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விடப்பட்ட அந்த மனுஷனை திரும்ப தன் பக்கம் சேர்த்து கொள்ளும்படியாய் என் ஆண்டவர் நமக்காக அவர் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கலாத்தியர் 3வது அதிகாரம் 13-14 நீங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசு நமக்காய் சாபமானாராம். நம்முடைய சாபத்தை நீக்குவதற்காய் இயேசு நமக்காய் சாபமானார். சிலுவையை ஏன் நாங்கள் மேன்மையாய் கருதுகிறோம்? சிலுவையிலே தான் ஆசீர்வாதங்களை, சாபத்திற்கு பதிலாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனுஷன் தள்ளப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம், பாவியாய் இருக்கலாம், அவமான சின்னமாய் இருக்கலாம், மனுஷரால் புறக்கணிக்கப்படலாம், தரித்திரனாய் இருக்கலாம், ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையில் அவன் இருந்தாலும் அவன் சிலுவை அண்டையிலே போகும் பொழுது தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை அப்படியே அவன் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டுவதில்லை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவை நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். நான் உங்க மனசுல பதிய வைக்கிறது, இந்த வசனம் உங்க மனசுல பதிந்தால், இந்த வசனத்தை நீங்கள் உங்கள் இருதயத்திலே ஆழமாய் பதித்துக் கொண்டு இந்த வசனத்தின்படி, ஆண்டவரே உம்முடைய சிலுவையை அல்லாமல் வேற ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், எனக்கு அந்த சிலுவையிலே தொங்கின இயேசு வேண்டும் என்று நம்மை அர்ப்பணிப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகவும் மேன்மை உள்ளதுமாய் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எல்லாவற்றிலும் அவர் மேன்மையாக வைப்பார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாய் சொன்ன சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகளை தன்னுடைய மரணத்தின் பொழுதிலே அவர் சொன்னார். அதிலே ஒரு சில வார்த்தைகளை இந்த காலை ஆராதனையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண தீர்ப்பை பெற்றவராய் அவர் எருசலேமிலே அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவர் கடந்து போகிறார். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை ஒரே ஒரு முறை மாத்திரம் சொல்லவில்லை, அவர் சொல்லிக்கொண்டே இருந்தாராம். அவரை கன்னத்தில் அறியும் பொழுது, அவரை சாட்டையால் அடிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும் என்று தன்னுடைய இருதயத்தில் இருந்து அந்த ஜனங்களுக்காக அவர் தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தாராம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாய் சிலுவையிலே தொங்கும் பொழுது கூட இந்த வார்த்தை அவர் திரும்ப சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள்.
தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்டது. பிதாவானவர் ஆதியிலே சொன்ன வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் விசேஷ நாட்களிலும் அந்த ஜனங்கள் வாசித்தார்கள். மேசியா வருவார், அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று அவர்கள் நம்பினார்களே ஒழிய மேசியா வந்து தங்களுக்காய் தன் ஜீவனை கொடுப்பார் என்கிற ஒரு சத்தியம் அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. ஏசாயா 53வது அதிகாரம் அவர்களுக்கு புரியாமல் போய்விட்டது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சங்கீதத்தில் தாவீதின் மூலமாய் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் மன்றாடுகிறார், ஆண்டவரே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். நான் தான் அவர்களுடைய இரட்சகர் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. நான் தான் அவருடைய பாவத்தை மன்னிக்க போகிற கிருபாதார பலி என்று அவர்களுக்கு தெரியவில்லை. நான் தான் அவர்களுடைய அக்கிரமத்தை சுமக்கிறவர் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகவே தயவு செய்து அவர்களை மன்னியும் 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 என்று இயேசு கிறிஸ்து தனக்குள்ளாய் புலம்பிக் கொண்டிருந்தார். அந்த புலம்பல் இன்றைக்கும் வரைக்கும் நிற்கவில்லை. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து பாவம் செய்கிற, இயேசுவை விட்டு விலகி போகிற, இயேசுவினுடைய சுவிசேஷத்தை ஏற்க மறுக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் இந்த சத்தம் பரலோகத்திலே தொனிக்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவானவர், நீ புறப்பட்டு போ, திரும்ப உலகத்தில் போய் நியாய தீர்ப்பை செய் என்று சொல்லும் பொழுதும் இயேசுவின் இந்த சத்தம் தொனிக்கிறது. ஆண்டவரே, அவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் பாவத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் தருணம் தாரும், இன்னும் கொஞ்சம் காலம் தாரும், அவர்கள் ரட்சிக்கப்படட்டும் என்று இன்றைக்கு வரையில் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. நான் அதிகமாய் ஆராய்ந்த பொழுது ஒரு மனிதன் 3 விதத்தில் தேவனுக்கு விரோதமாய் ஒரு மனிதன் பாவம் செய்கிறான். முதலாவது, ஒரு மனிதன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். தன்னை படைத்த தெய்வத்திற்கு விரோதமாய் மனிதன் பாவம் செய்கிறான். தேவன் எதற்காக மனிதனை உருவாக்கினாரோ அந்த சித்தத்தை விட்டு ஒரு மனுஷன் விலகும் பொழுது அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ஒரு மனிதன் தேவனுக்கு பிடிக்காததை செய்யும் பொழுது அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ஒரு மனிதன் அசுத்த இச்சைகளினால், பாவ இச்சைகளினால் அவன் இழுக்கப்பட்டு தெய்வத்தினுடைய போதனையை அவன் புறக்கணிக்கும் பொழுது தெய்வத்திற்கு விரோதமாய் அவன் பாவம் செய்கிறான். இன்னொரு விதத்திலே மனுஷனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ஒரு மனிதன் ஒரு மனுஷனுக்கு தவறு செய்யும் பொழுது, ஒரு மனிதனை ஏமாற்றும் பொழுது, ஒரு மனிதனை வஞ்சிக்கும் பொழுது, ஒரு மனிதனை கொலை செய்யும் பொழுது, ஒரு மனிதனுக்கு விரோதமாய் பொய் சொல்லும் பொழுது, ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும் பொழுது, ஒரு மனிதனை அவன் துன்புறுத்தும் பொழுது, ஒரு மனிதனை 4 பேர் சேர்ந்து அடித்து அவனை கொலை செய்யும் பொழுது, அவனை துன்புறுத்தும் பொழுது மனுஷனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். இன்றைக்கு நாம் சில நேரத்தில் நினைக்கலாம், நான் தெய்வத்திற்கு விரோதமாய் நான் பாவம் செய்யவில்லை, ஆனால் மனுஷனுக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்கிறோம். காரணம் இல்லாமல் தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்தாமல் தன் மனைவியை அடிக்கிறவன் ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். தன் நண்பனுடைய வேலையோ சொத்தையோ பறித்துக் கொள்கிறவன் மனுஷனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ஒரு மனுஷனை ஏமாற்றுகிறவன் மனுஷனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். மூன்றாவதாய், ஒரு மனிதன் தனக்கு விரோதமாகவே பாவம் செய்கிறான். எந்த ஒரு மனுஷன் பாவ பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு பொல்லாத போதை பொருட்களை அவன் எடுக்கும் பொழுது தனக்கு விரோதமாய் அவன் பாவம் செய்கிறான். அவன் குடித்து வெறிக்கும் பொழுது தனக்கு விரோதமாய் அவன் பாவம் செய்கிறான். சில நேரத்தில் அவன் தன் சரீரத்தை பலவிதமான ஆயுதத்தினால் கிழித்துக் கொள்ளும் பொழுது தனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ஒரு மனிதன் தற்கொலைக்கு முயற்சிக்கும் பொழுது தனக்கு விரோதமாய் அவன் பாவம் செய்கிறான். இப்படி ஒரு மனிதன் பாவம் செய்தாலும் அவன் பாவி. நம்முடைய சரீரத்திற்கு நாம் அதிகாரி அல்ல. வேதம் சொல்கிறது, ஒருவன் தன்னுடைய சரீரத்தை கெடுத்தால், தேவாலயமாய் இருக்கிற ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பாராம், அவனை தேவன் நியாயத்தில் கொண்டு வருவாராம். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் தப்பிக்கொள்ள வழியே கிடையாது. நான் என்ன வேண்டுமானாலும் எனக்கு செய்து கொள்ளலாம், இது என் சரீரம், என் இஷ்டம் போல என் சரீரத்தில் நான் பலவிதமான மனுஷ உருவங்களை நான் பதித்துக் கொள்ளலாம், பச்சை குத்தி கொள்ளலாம். இது என் சரீரம்,
என் விருப்பப்படி நான் எங்கே வேண்டுமானாலும் கிழித்துக் கொள்ளலாம், முடியாது. நீ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறாய். யாரோ ஒரு நபரை நீ வஞ்சிப்பாயானால் தேவனுக்கு விரோதமாய் நீ பாவம் செய்கிறாய். தேவனுக்கு தர வேண்டிய கனத்தை, தேவனுக்கு தர வேண்டியதான அந்த மேன்மையை, தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை நீ இழப்பாயானால் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறாய். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். நமக்காக ஆண்டவர் பரிந்து பேசுகிறார். இயேசுவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் பரிந்து பேசுகிறார். ஆங்காங்கே எழுப்பின தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் சபைக்காக, யாரோ ஒருவனுக்காக பரிந்து பேசலாம். ஒருவேளை இன்றைக்கு உங்களை முதல் முறையாய் இந்த ஆலயத்திற்கு அழைத்து வந்த உன்னுடைய சகோதரன், உன்னுடைய நண்பன், உனக்காக அவன் பரிந்து பேசலாம். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, உம்மை அறியாமல் இருக்கிற என் நண்பனுக்கு நீர் இறங்கும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் யாரோ ஒருவனுக்கு பரிந்து பேசணும். இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசுகிறார். கிருபையின் ரத்தம் நமக்காய் பரிந்து பேசுகிறது. தேவ ஊழியர்கள், உலகம் எங்கும் இருக்கிற தேவ ஊழியர்கள், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் பரிந்து பேசுகிறார்கள். ஆண்டவரே, நீ சிலுவையிலே மரித்தீரே, உம்முடைய இரத்தத்தை ஜனங்களுக்காய் சிந்தினீரே, நீர் இந்த ஜனங்களை ரட்சியும் என்று ஒவ்வொரு ஜன கூட்டத்தில் இருந்தும் தேவன் தேவ பிள்ளைகளை எழுப்பி அவர்கள் மூலமாய் பரிந்து பேசும்படியான ஒரு பாரத்தை ஜனங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த பரிந்து பேசுகிற அனுபவம் மாத்திரம் இல்லாமல் இருக்குமேயானால் இந்த உலகம் எப்பொழுதே முடிந்து போயிருக்கும், எப்பொழுதே முடிந்து போயிருக்கும். அந்த நாளிலிருந்து அவருடைய தூதர்கள், அவருடைய சீஷர்கள் பரிந்து பேச ஆரம்பித்தார்கள். பவுல் பரிந்து பேசுகிறான். எனக்கு இடைவிடாத ஒரு துக்கம் இருக்கிறது, என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபைக்கு அந்த பரிந்து பேசுகிற ஒரு ஆவி இருப்பதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்திலும், ஒவ்வொரு இரவு ஜெபத்திலும், ஒவ்வொரு தனி ஜெபத்திலும் தேவ பிள்ளைகள் யாரோ ஒருவருக்காய் நாம் பரிந்து பேசுகிறோம் அல்லது பரிந்து பேசும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் இயேசு கிறிஸ்து செய்த முதல் ஜெபம் அந்த கல்வாரி சிலுவையிலே, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நான் சிலுவையை குறித்து தியானிக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு சத்தியம், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, இந்த கூட்டத்தை குறித்து, இவ்வளவு ஜனங்கள் வந்ததை குறித்து நான் சந்தோஷப்பட போவதில்லை. ஆயிரமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை இழந்து, இந்த வசனத்தை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். 1 யோவான் 2:2. இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலி. அந்த சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பலி பூரணமாக்கப்படணும். அந்த வார்த்தை, அந்த அன்பு, அந்த பாரம் உலகம் முழுவதும் கடந்து போவதற்கு நாம இயேசு செய்த ஜெபத்தை செய்யணும். சர்வலோகத்தினுடைய ஜனங்களுக்காய் பரிந்து பேசுகிற ஒரு பாரம் நமக்கு வரணும். இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் வந்திருக்கிறோம். இயேசு செய்ததை போல நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த குட் ஃப்ரைடே எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க? இயேசுவே, அந்த சிலுவையை குறித்தெல்லாம் நான் நினைக்கும் பொழுது இயேசு பரிந்து பேசினதை போல யாரோ ஒருவருக்கு நான் பரிந்து பேச போகிறேன். இதை செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? எத்தனை பேர் அதை செய்ய போறீங்க? இயேசுவோடு கூட நான் இணைந்து யாரோ ஒரு நபருக்காக நான் மனமுடைந்து, ஆண்டவரே, இவர்கள் செய்கிற பாவத்தை மன்னித்து இவர்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். இவர்கள் செய்கிற பாவத்தை மன்னித்து இவர்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று நான் ஜெபிக்க போகிறேன். பாவ மன்னிப்பு அத்தனை முக்கியமானது. பல வருஷங்களுக்கு முன்பாய் ஒரு மனிதன் ஒரு நகை கடையில திருட போனான். அந்த நகை கடையில போய் அவன் திருடின பொழுது அந்த நகை கடையினுடைய உரிமையாளரை அவன் சுட்டு, தன் துப்பாக்கியினால் அவன் சுட்டான். அவர் கீழே விழுந்தார். ரத்த வெள்ளத்தில் அவர் புரள ஆரம்பித்தார். அவர் அதே நேரத்தில் ஓலமிட ஆரம்பித்தார். ஐயோ, என்னை காப்பாற்றுங்க, யாராவது என்னை காப்பாற்றுங்க என்று கதற ஆரம்பித்தார். ஆனால் இந்த திருடனோ அவன் திருடி கொண்டு
அந்த மனிதனுடைய சத்தத்தை குறித்து கொஞ்சம் கூட சட்டை பண்ணாமல் அவன் போய்விட்டான். அவனை போலீசார் பிடித்தார்கள், அவனை சிறையிலே அடைத்தார்கள். சிறையில் அடைக்கப்பட்ட அவன் விடுதலைக்காக நான் இந்த கொலையை செய்யவில்லை என்று அவன் வக்கீல் வைத்து வாதாட ஆரம்பித்தான். உண்மையாகவே அவன் அந்த கொலையை செய்திருந்தான். ஆனால் சில வருடங்கள் ஓடினது. ஒரு வருடம், அவன் ஒரு 10 வருடங்கள் ஓடி இருக்கும். வக்கீல் அவனுக்காக வாதாடி கொண்டிருக்கிறார். அவன் ஒரு நாள் அந்த நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதினார். தயவு செய்து என்னை சீக்கிரமாய் தூக்கிலிட்டு எனக்கு மரண தண்டனை விதித்து விடுங்கள், நான் சாகட்டும் என்று எழுதியிருந்தார். அந்த செய்தி அந்த வக்கீல் அறிந்தவுடன் அவர் வேகமாய் கோபமாய் அந்த கொலை செய்த அந்த குற்றவாளியை இடத்தில் வந்து அவனை பார்த்து பேசினார். உனக்கு அறிவு இருக்கிறதா? நான் எல்லாவற்றிலும் இந்த கேஸை ஜெயிப்பதற்காய் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் இப்படி ஒரு கடிதத்தை நீ அனுப்பிவிட்டாயே என்று அந்த மனுஷன் அவனை கடிந்து கொண்ட பொழுது அந்த குற்றவாளி கண்ணீரோடு சொன்னான், ஐயோ எனக்கு விடுதலை வேண்டாம், எனக்கு விடுதலை வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நான் தூங்க முடியாமல் கஷ்டப்படுகிறேன். இரவு நான் தூங்கும் பொழுது நான் அந்த மனிதரை சுட்ட காட்சி என் கண்களுக்கு முன்பாய் வருகிறது. அவன் அந்த ரத்த வெள்ளத்தில் விழுந்து அப்படியே எழுந்து என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க என்று சொல்லி அவன் எழுந்து தன்னுடைய ரத்தத்தினால் அவனால் எழுந்து நிற்க முடியாமல் அவன் கால் வழுவி அப்படியே விழுந்தது என் கண் முன் இருக்கிறது. அந்த காட்சி என்னால் மறக்க முடியவில்லை. எத்தனையோ ஆண்டுகள் ஓடிவிட்டது. ஆனாலும் நான் செய்த பாவம், நான் செய்த கொலை என்னை இன்னும் அது அழித்து கொண்டிருக்கிறது. என்னால் உயிர் வாழ முடியாது. என் பாவம் மன்னிக்கப்படாத ஒரு நிலைமையில் நான் உயிர் வாழ விரும்பவில்லை என்று அந்த லாயரிடத்தில் சொல்லி அவன் கதறி அழுதான். ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் அவனுக்குள் இருக்கிற மனசாட்சி அவனை விடவே விடாது. நீ 1000 ஆறுதல் சொல்லலாம், உன் மனசாட்சியை கொஞ்ச நேரம் நீ ஆறுதல் படுத்தலாம். எல்லாரும் செய்யற தப்பு தானே, இந்த உலகத்தில் யார் தான் நீதிமான் என்று சொல்லலாம். எந்த குடும்பத்தில் தான் புருஷன் மனைவி இப்படி நடப்பதில்லை என்று உன்னை கொஞ்ச நேரம் நீ உன்னை சமாதானப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் திரும்ப அந்த மனசாட்சி பேச ஆரம்பிக்கும். நீ செய்தது தவறு, உன் தகப்பன் தாய்க்கு நீ செய்தது தவறு, உன் மனைவிக்கு நீ செய்தது தவறு, உன் புருஷனுக்கு நீ செய்தது தவறு, நீ உன் சபைக்கு செய்தது தவறு, உன் நண்பனுக்கு செய்தது தவறு என்று அந்த மனசாட்சி ஒரு மனுஷனை கொல்ல ஆரம்பிக்கும். மனசாட்சியிலிருந்து தப்ப முடியாது. நியாயாதிபதியிலிருந்து தப்பி விடலாம், போலீஸ்காரத்திலிருந்து தப்பி விடலாம், கணவனோ மனைவியோ பெற்றோரோ அவர்களிடத்திலிருந்து தப்பி விடலாம். ஆனால் ஒரு மனுஷன் மனசாட்சி கிட்ட தப்பவே முடியாது. இளம் வயதின் பாவங்கள் அவனை பின்தொடரும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனுஷனுடைய பாவம் அவனுடைய எலும்புகளுக்குள்ள இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. நாளொன்று வரும், எந்த மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படலையோ அந்த மனுஷன் நாளொன்று வரும் பொழுது புலம்புவான், ஐயோ என் பாவத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? இயேசு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே தான் சிலுவை அத்தனை முக்கியம். சிலுவை அத்தனை முக்கியம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அன்பு அப்படிப்பட்டது. இதைதான் பிதாவாகிய தெய்வம் செய்கிறார். பிதாவாகிய தெய்வத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பாய் சிலுவையிலே இயேசுவை நாம் கொலை செய்தோம். யாரோ அவரை கொலை செய்யவில்லை, நாம் அவரை கொலை செய்தோம். ஆனால் அவர் மரிக்கும் பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே என் ஜனங்களின் பாவத்தை மன்னியும், பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் கதறுகிறார். இன்றைக்கும் அந்த கதறல் கேட்கிறது. பிதாவினுடைய அன்பு உள்ளம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் நம்மை அரவணைத்துக் கொள்கிறது. எங்கேயோ வாழ்ந்த என்னை, எவ்வளவாய் அக்கிரமத்தில் வாழ்ந்த உன்னை, எவ்வளவாய் பாவ சேற்றில் இருந்த நம்முடைய குடும்பத்தை அவர் தன்னண்டை இழுத்துக் கொண்டதற்கு ஒரே ஒரு காரணம், மன்னிப்பு. அல்லேலூயா, மன்னிப்பு.
இந்த மன்னிப்பை பரலோகம் இன்றைக்கும் வைத்திருக்கிறது. இந்த மன்னிப்பின் அனுபவம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கணும். நம் ஒவ்வொருவருக்கும் நமக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை மன்னிக்கிற இருதயம் நமக்கு இருக்கணும். நமக்கு விரோதமாய் அநியாயம் செய்தவர்களை, நமக்கு விரோதமாய் கேடு நினைத்தவர்களை இன்றைக்கு தேவ சமூகத்தில் மன்னித்து அவர்களுக்காய் மன்றாட நம்மை அர்ப்பணிப்போமானால் சிலுவை நமக்கு மேன்மையாய் மாறும். இரண்டாவதாக ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்கள் மத்தியிலே இந்த செய்தியை நான் முடிக்க நான் விரும்புகிறேன். யோவான் 19வது அதிகாரம் 25 27 வரை நாம் வாசிப்போம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரண தருவாயிலே அவர் மிகுந்த வேதனையோடு கூட தன்னை சுற்றி நிற்கிறவர்களை பார்க்கிறார். உண்மையாய் சொல்ல போனால் அவருடைய சிரசிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அவரால் தெளிவாய் பார்க்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு பலன் இருந்திருக்காது. இரவு முழுவதும் அவரை அடித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய மதியானம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் மிகுந்த சோர்வில் அவர் காணப்பட்டார். 6 மணி நேரம் இயேசு சிலுவையிலே தொங்கினார். 9 மணிக்கு அவரை சிலுவையில் அறைந்தார்கள். 3 மணிக்கு அவர் ஜீவனை விட்டார். 3 மணி 6 மணி நேரம் 3 ஆணியில் அவருடைய சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில அவர் தலையிலே முற்கிரீடம், அவர் எந்த பொசிஷன்ல தலையை வைத்தாலும் அவருடைய தலை, அந்த முற்கள் அவருடைய சரீரத்தை, அந்த தலையை குத்தும். மிக விஷம் போல் இருக்கிற முற்கள் அது கண்களை குத்தும். எல்லா பக்கமும் அவர் அவ்வளவாய் வேதனையோடு இருக்கும் பொழுது தன் தாயை அவர் தேடுகிறார். தன் மகனை, தன்னுடைய சீஷனை அவர் தேடுகிறார். என கண்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் குடும்பத்தை மறக்கவே முடியாது. தங்கள் குடும்பத்தை மறக்கவே முடியாது. ஆண்டவர் தனக்காய் இந்த பூமியிலே ஒரு தாய் அவருக்கு தேவைப்பட்டார்கள். அன்னை மரியனுடைய புதல்வனாய் அவர் இந்த பூமியிலே உதித்தார். அந்த தாய் வயது சென்றவளாய் நிற்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு 20 வயது இருந்திருக்கலாம், ஒரு 18 வயது இருந்திருக்கலாம், 20 வயது இருந்திருக்கலாம். ஏறக்குறைய ஒரு 55 56 வயதுல அந்த தாய் நிற்கின்றார். கண்ணீரோடு கூட புலம்பிக் கொண்டு நிற்கின்றார். என் ஆண்டவர் அந்த தாயை பார்க்கிறார். மரியாளுடைய பார்வையிலே பார்த்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பு தேவதூதன் அவளை பார்த்து சொல்லுகிறார், நீ பாக்கியவதி, நீ பாக்கியவதி, நீ ஒரு அற்புதமான குமாரனை பெற்றெடுக்க போகிறாய். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடு, இயேசு என்று பெயரிடு. அவர் தாவீதினுடைய சிங்காசனத்தில் உட்காருவார், தம்முடைய ஜனத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வருவார். ஐயோ, அவருடைய உள்ளம் அவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்கும். 2 ஆண்டுகள் கழித்து எங்கேயோ இருந்த ராஜாக்கள் வந்து அந்த மரியாள் பெற்ற குழந்தையை அவர்கள் பணிந்து கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பாடி புகழ்கிறார்கள். இவ்வளவு பெரியவரா என் மகன் என்று அவள் அவ்வளவாய் சந்தோஷப்பட்டு இருந்திருப்பாள். கானான் ஒரு திருமணத்தில் அற்புதம் செய்தார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். தண்ணீரின் மேல் நடந்தார். மறைந்து போனார். கொஞ்சம் அப்பத்தை வைத்து 5000களை போஷித்தார். அத்தனை அற்புதமான தன்னுடைய மகன் இன்றைக்கு அலங்கோலமாய் சிலுவையிலே தொங்கும் பொழுது அந்த மரியாளால் தாங்க முடியவில்லை. தன் நெஞ்சிலே அடித்துக் கொண்டு அவள் புலம்பி இருப்பாள். நான் நினைக்கிறேன், இயேசுவை நோக்கி அவள் அழுத சத்தத்தை என் ஆண்டவருடைய செவியில் அது விழுந்திருக்கும். ஐயோ, இது என் தாயின் சத்தம் அல்லவா என்று அவர் சற்று தன்னை பலப்படுத்தி அந்த தாயை பார்த்திருப்பார். அவள் அருகிலே நிற்கக்கூடிய யோவானை பார்த்திருப்பார். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் மகன், அதோ உன் தாய். மரியாள் நம்மை போல சாதாரணமான ஒரு சகோதரி. அவளை கட்டாயம் பொறுப்பெடுத்துக் கொள்ள ஒரு நல்ல மகன் தேவை என்று ஆண்டவர் அறிந்து
அந்த மகனின் கரத்துல, யோவான் கரத்துல மரியாளை ஒப்பு கொடுக்கிறார். மரியாளே, நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமையை, ஒரு மகனாய் செய்ய வேண்டிய கடமையை இந்த யோவான் செய்வான் என்று ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு பாசம் நிறைந்தவர், பாசம் நிறைந்தவர். இந்த சிலுவையிலே நான் காண்கிறது என்ன? தன் குடும்பத்தை குறித்து ஆண்டவருக்கு ஒரு அக்கறை இருந்தது. தன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு அக்கறையோடு தேவன் நின்றார். இன்றைக்கு ஆண்டவருடைய இந்த சிலுவை பாடுகளை தியானிக்கிற நாம் நம்முடைய குடும்பத்தை குறித்து அக்கறை இல்லாமல் இருப்போமே ஆனால் அது நல்லதல்ல. அந்த யோவான் கரத்திலே மரியாளை ஒப்புக் கொடுக்கிறார். மரியாளை எப்படியாக நீ பாதுகாத்துக்கொள், எப்படியாக அந்த மரியாளை நீ ஆசீர்வாதமாய் வைத்துக்கொள் என்று அந்த பரிசுத்த தெய்வம் தன்னை பெற்றெடுக்கும்படி பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரத்தை மரியாள் கையில ஒப்புக் கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்துமா ஆண்டவராகிய இயேசுவை அறியாமல் இருக்குமானால் அதை இயேசுவின் அண்டையிலே கொண்டு வரும் வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வேதனை உங்கள் இருதயத்தில் இருக்கணும். நீங்கள் அந்நிய பாஷையில நிரம்பும் பொழுதும் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், என் வாழ்க்கையில ஒரு மரியாள் இருக்கின்றார், என் குடும்பத்துல ஒரு யோவான் இருக்கின்றான், அவனுக்காக நான் மன்றாடுகிறேன் ஆண்டவரே, அவனும் உம்முடைய மகனாய் உம்முடைய மகளாய் மாறணும் என்று சொல்லி நாம் அதை நம்முடைய உணர்விலே கொள்ளணும். முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், பரிந்து பேசுங்க. யாரோ ஒருவனுக்கு பரிந்து பேசுவதுதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை தியானிப்பதற்கு உகந்த ஒரு செயல். உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத யாரோ ஒருவனை ஆண்டவர் பக்கம் கொண்டு வருவதற்கு ஒரு யோவானை போல, ஆறுதல் படுத்த ஒரு யோவானை போல, அந்த கல்வாரி சிலுவை வரைக்கும் அந்த மரியாளை கொண்டு வந்தது யாராய் இருக்கும்? யோவானாய் தான் இருக்கும். யோவான் தான் சொல்லி இருப்பான், அவர் என்னுடைய நேசர், அவருடைய மார்பிலே நான் சாய்ந்திருந்தேன், அவரை விட்டு என்னால் பிரிய முடியாது. அம்மா நீங்களும் வாங்க, அந்த இயேசு கிறிஸ்துவை கொல்கதா மலையிலே சிலுவையில் அறைய போகிறார்கள், நாம அவர் பக்கத்தில் போய் விடுவோம். அந்த தாய் சொல்லி இருப்பார், என் மகனை நான் எப்படி பார்க்க போகிறேன், என் அழகு இயேசு கிறிஸ்துவை, என் அன்பு குமாரனை நான் எப்படி நான் பார்ப்பேன்? ஐயோ தலையிலே முற்கிரீடம், ஐயோ அந்த மேனி முழுவதும் இரத்த காயங்களால், ஐயோ அது அத்தனை அலங்கோலமாக்கப்பட்டு இருக்கிறது, என் மகனை எப்படி பார்ப்பேன்? அந்த சிலுவை அண்டை வராவிட்டால் யாருக்குமே ரட்சிப்பு கிடையாது, யாருக்குமே ரட்சிப்பு கிடையாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அந்த யோவானை போல யாரையோ ஒருவனை, உன் சகோதரனை, விசேஷமாய் உன் குடும்பத்தாரை சிலுவை அண்டை கொண்டு வர மறந்துடாதே. நீங்க வயதானவர்களா இருக்கலாம், உங்க குடும்பத்திலேயே நீங்க தான் மிக இளையவர்களாக இருக்கலாம். நான் தயவு செய்து சொல்றேன், இந்த 2010 இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு வந்திருக்கிற நீங்க 2011ல உன் குடும்பத்தோடு வருவதற்கு இன்றைக்கு பிரயாசப்படு. அது ஒரு மேடான ஒரு பகுதி தான், அது நகரத்துக்கு வெளியே இருந்த ஒரு இடம்தான். குற்றவாளியினுடைய நண்பன் என்று சொல்லிக்கொள்ள யாரும் விரும்ப மாட்டாங்க. குற்றம் செய்து இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார் என்பதை போலதான் செய்தி பரவியது. அவன் ஒரு தேச துரோகி, அவன் ஒரு தெய்வ துரோகி என்று இயேசுவை குற்றப்படுத்தி அவரை சாட்டையால் அடித்து அவரை அவமானப்படுத்தும் பொழுது இவர் என்னுடைய குரு என்று அந்த இடத்துல யோவான் போய் நிற்கிறான். இவர் என்னுடைய நேசர் என்று அந்த இடத்துல இந்த யோவான் போய் நிற்கிறான். சிலுவை அண்டை வராமல் ஒருவனுக்கும் சமாதானமோ பாவ மன்னிப்போ விடுதலையோ கிடையாது. இன்றைக்கு உன் குடும்பத்தை நீ கொண்டு வருவாயா? எத்தனை பேர் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாம ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்க சந்தோஷமாய் வாழவே கூடாது. உங்க மனசுல ஒரு ஏக்கம் இருக்கணும், என் தகப்பன் இந்த சிலுவை அண்டை வரலையே, என் மனைவி இந்த சிலுவை அண்டை வரலையே, ஐயோ என்னுடைய சகோதரன் அந்த சிலுவை அண்டை வரவில்லையே என்று அந்த யோவானை போல ஒரு வேதனை நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் உண்மையாய் சிலுவையை குறித்ததான மேன்மை. அந்த மேன்மை நமக்கு இருக்குமானால் நம்முடைய சகோதரனை நாம் பார்க்கும் பொழுது இந்த சிலுவை அண்டை வராவிட்டால் ஒரு திறந்த வாசல் இருக்கிறது.
அது பாதாளத்துக்கு போகும் வாசல் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ரட்சிக்கப்படாத புருஷன் இருப்பானே ஆனால் எப்படியோ எப்படியோ கலங்கி அந்த சிலுவை அண்டையில் அவனை கொண்டு வாருங்க. ஏதாகிலும் முயற்சி எடுங்க. முயற்சி எடுக்காமல் இருக்காதீங்க. இதை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். இதற்கு மேல பேச எனக்கு நேரம் இல்லை. நம் அனைவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எழுந்து நிற்போம். யோவான் 19:28-29 வசனங்களை வாசிப்போம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடு நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. தாகமாய் இருக்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன். இயேசுவின் தாகம் இன்னும் தீரல. இயேசுவின் தாகம் இன்னும் தீரல. இயேசுவின் தாகம் இன்னும் தீரல. அவர் இன்னும் தாகமாகவே இருக்கிறார். இன்னும் அவர் தாகமாகவே இருக்கிறார். ஆத்தும தாகத்தோடு அவர் நிற்கிறார். ஜனங்கள் அழிவது அவருக்கு பிரியம் அல்ல. அந்த தாகம் உனக்கு இருக்கிறதா? அந்த தாகம் உனக்கு இருக்கிறதா? இயேசு தாகமாய் இந்த பூமியிலே சுற்றி திரிகிறார். ஒரு கிணற்றடையிலே உட்கார்ந்து இருந்தார். நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். கொஞ்சம் தண்ணீர் தா என்று கேட்டார். அந்த சகோதரிக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அவள் பாவத்திலிருந்து விடுதலை ஆனாள். இயேசுவினுடைய பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளக்கூடிய மகளாய் மாறினார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறார். தாகத்தோடு அலைகிற அநேகரை அவர் பார்க்கிறார். ஒரு நாள் நானும் தாகமாயிருந்தேன். இயேசு எனக்கு வேண்டும் என்று அவர் பாதத்தில் போய் நான் விழுந்தேன். என் தாகத்தை அவர் தீர்த்தார். எது எனக்கு சமாதானம் கொடுக்கும் என்று நினைத்தேனோ அது எனக்கு சமாதானம் கொடுக்கல. யாருடைய அன்பு இந்த உலகத்தில் சிறந்தது என்று நினைத்தேனோ அவர்களுடைய அன்பு மாயை என்பதை அறிந்து கொண்டேன். யாரோடு கூட இருந்தால் சந்தோஷமா இருக்கும் என்று நினைத்தேனோ அவர்களோடு கூட இருக்கும் பொழுதே என் இருதயத்தை வேதனைப்படுத்த ஆரம்பித்தார்கள். யாருக்கு உதவி செய்து காலமெல்லாம் அவர்களோடு கூட உதவி செய்து கொண்டே வாழலாம் என்று நினைத்தேனோ அவர்கள் எட்டி உதைத்தார்கள். எந்த அன்புக்காக நான் போராடி ஓடினேனோ அலைந்தேனோ அந்த அன்பை அவர்கள் எனக்கு தரல. வெறுத்து போனவனா? ஆண்டவரே, இந்த உலகத்தில் உண்மையான அன்பு இல்லையா? உண்மையான ஒரு அன்பை இந்த உலகத்தில் நான் பார்க்க முடியாதா என்று ஒரு தனி அறையிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த பொழுது என் ஆண்டவர் என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். 1980ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி யாரும் இல்லை, ஒரு தனி அறையில, ஒரு தனி வீட்டுல, யாரும் இல்லாத ஒரு வீட்டுல நான் உட்கார்ந்து என் கல்வாரி நாயகனை பார்த்து, கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே என்கிற பாடலை நான் பாடிக்கொண்டிருந்தேன். மனுஷனை நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆண்டவரே, இந்த மனுஷனை நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் ஆண்டவரே என்று அழுத பொழுது என் ஆவியானவர் என்னை நிரப்பினார். என் தாகத்தை அவர் தீர்த்தார். இன்றைக்கு அதே ஆண்டவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் தாகத்தை தீர்க்க, உன் பாவத்தை மன்னிக்க. எந்த பாவம் உன் இருதயத்தை அழுத்திக் கொண்டிருக்கிறதோ அந்த பாவத்திலிருந்து இப்பொழுது இயேசு உனக்கு விடுதலை தர விரும்புகிறார். எந்த பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அவரே. இயேசு கிறிஸ்து சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற பலியாய் அவர் இருக்கிறார். இயேசுவே, அந்த கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தின ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னை மன்னியும் என்று சொன்னால் இப்பவே உன்னுடைய மனசாட்சி அவர் சுத்திகரிப்பார். உன் பாவத்தை கழுவுவார். அந்த இயேசுவோடு கூட நாம் இணைந்து கொள்ளும்படி அவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இந்திய ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஒரு தாகம் இருக்கு.
என் நண்பர்கள் ரட்சிக்கப்படணும் ஒரு தாகம் இருக்கு. எப்படியாகிலும் ஆண்டவரே நான் இருக்கக்கூடிய இடத்துல உம்மை வெளிப்படுத்தணும் ஒரு தாகம் இருக்கு. யாரோ ஒருவருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னு தாகம் இருக்கு. என் தாகத்தை நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு தாகம் இருக்கிறது. என் முழு குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் ஒரு தாகம் இருக்கு. என் முழு குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் ஒரு தாகம் இருக்கு. எனக்கு ஒரு தாகம் இருக்கு. என் கூட வேலை செய்கிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் ஒரு தாகம் இருக்கு. எனக்கு ஒரு தாகம் இருக்கு. அப்பா நான் பரிசுத்தம் அடையணும், உம்மை போல மாறணும், எனக்கு ஒரு தாகம் இருக்கு. அதை சொல்லுங்க ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக பிதாவே, உங்களுடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில்.